ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் ஒரே மாதிரியே ஏதாவது காரக்குழம்பு, குருமா குழம்பு, சாம்பார் இப்படி வச்சு போர் அடிச்சிருச்சா, இந்த மாதிரி குழம்பு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய குழம்பு ரெசிபி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 10 தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6 to 7 பல் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், புளி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன், ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்டில் ஏதாவது காய்கறி இல்லைன்னா உடனே யோசிக்காமல் டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. அப்பளப்பூ குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி, இது ஒன்று வதங்கினதுக்கப்புறம் ஒன்று போடணும் அப்படின்னு நெசசரி இல்லை. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸிங்க. டோட்டலாகவே செஞ்சு முடிக்க 10 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வைக்கிறேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வாசனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிறோம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சைட் பை சைடு இங்கே இன்னொரு அடுப்பில் வானல் வச்சுருக்கோம்.
அதில் அப்பளப்பூ பொரிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அப்பளப்பூ பொரிக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுன்றதுனால இந்த குழம்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில். ரொம்ப சூப்பரான அப்பளப்பூ குழம்பு. ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான குக்கிங் இது. எண்ணெய் காஞ்சதும் அப்பளப்பூ பொரித்து எடுத்து குழம்புல போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு அப்பளப்பூவாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அப்பளப்பூவெலாம் பொரித்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க இந்த அப்பளப்பூவை அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அப்பளப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு இந்த அப்பளப்பூ குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான அப்பளப்பூ குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சூப்பரான அப்பளப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்துக்கும் இந்த குழம்புக்கும் அப்பளப்பூவோ இல்லை ஆனியன் போட்டு எக் ஆம்லேட்டோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.